நாகப்பட்டினம் அருகே ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளையடிக்க முயன்ற இலங்கை கடற்கொள்ளையர்களில் ஒருவரை மீனவர்கள் துணிச்சலாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். வரலாற்றில் முதல் முறையாக கடற்கொள்ளையர் ஒருவர் மீனவர்களிடம் நேரடியாக சிக்கிய நிலையில் காயமடைந்த மீனவர்கள் மற்றும் பிடிபட்ட நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு போலீஸ் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இது குறித்து நமது நாகப்பட்டினம் செய்தியாளர் வழங்கும் சிறப்பு செய்தி. நாகை மாவட்டம் செருதூரிலிருந்து பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே ஊரை சேர்ந்த சக்திமையில் பாலசுப்ரமணியன், பழனிசாமி ஆகியோர் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இதுபோல செருதூரிலிருந்து கன்னியாகுமரி மற்றும் உவரி பகுதியை சேர்ந்த அபி மற்றும் சிலர் அவருடன் ஃபைபர் படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் ஆற்காட்டுத்துறைக்கு தென்கிழக்கே 9 நாட்டிகள் கடல் மேல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு ஸ்பீடு ஃபைபர் படகில் 3 நபர்கள் மீன்பிடி வலையை அறுக்க முற்பட்டனர். இதனால் இருதரப்பினரிடையே நடந்த தாக்குதலில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் 2 நபர்கள் அவர்களது ஸ்பீடு படகில் தப்பி சென்றனர். மற்றொருவரை செருதூர் மீனவர்கள் பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் அவர் இலங்கை காங்கேசன்துறை வளலையை சேர்ந்த அயந்தன் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர் தமிழ் மொழியில் பேசியதால் அயந்தனை செருதூர் மீனவர்கள் பிடித்து செருதூர் மீன்பிடி இலங்கு தளத்திற்கு கொண்டு வந்தனர். கடலில் மீனவர்கள் தாக்கியதில் அயந்தன் காயமடைந்துள்ளார். அவர் சிகிச்சைக்காக வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுபோல இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதலில் காயமடைந்த செருதூர் மீனவர்கள் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து கீழையூர் போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல் முறையாக தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்கொள்ளையர் பிடிபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி பாதிக்கப்பட்ட மீனவர் மணிவாசகம் என்பவர் கூறுகையில், அடிச்சுட்டே இருக்கும்போது நான் கேட்கறேன், நாங்க என்ன பண்ணோம், எங்க பொருளை தள்ளுறங்க, எங்களை ஏன் அடிக்கிறங்க? என் பையன் கழுத்துல கத்தி வச்சுட்டான். கத்தி கதிக்கும் நீங்க தான் எல்லா பொருளும் எடுக்கிறீங்களா, ஏக்கு என் பையன் கத்தி வச்சிருங்க. அப்புறம் எங்க போட்டுல வந்து அனைத்து பேரும் ஏன் அடிக்க ஆரம்பிச்சோம். நாங்க தான் எல்லா பொருளுமே கொடுத்துட்டோமே, நீங்க வலையும் விட்டுட்டுங்க, அப்புறம் ஏன் எங்களை அடிக்கிறங்கிறது, உங்க உயிரோட விட்டா எங்களுக்கு ஆபத்து, உங்களை எல்லாத்தையும் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. நாகை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அவ்வப்போது தாக்குவது என்பது தொடர் சம்பவமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டம் செருதூர் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 10 பேர் இன்று கடுமையான தாக்குதல்கள் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இவருடைய அதாவது தோள்பட்டை மற்றும் கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்கள் உள்ளன. இது போல அவர்களுடைய துயரத்திற்கு ஒரு முடிவில்லை என்பது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே மீனவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. நாகையில் இருந்து டிடி தமிழ் செயலுக்காக செல்வன் ஜபராஜ்.